சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஓரையில் வந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏற்றின வீடியோ தான் இது. இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு என்னுடைய வேலை எல்லாம். எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டு நிலைவாசலில் வந்து முதல்ல தீபம் ஏற்றிட்டேன். நிலைவாசலில் வந்து 5:30 மணிக்கு தீபம் ஏற்றிட்டேன். பூஜை ரூமில் வந்து நேற்று வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ஈரத்துணி வச்சு எல்லாம் தொடச்சிட்டு வந்து தீபத்துக்கெல்லாம் ஆயில் ஊற்றி எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தீபம் ஏற்றிட்டேன். இதுக்கப்புறம் வந்து வெத்தலை தீபத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக இது முருகர் படத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அது படத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார் கோலம் போட்டு நடுவில் வந்து ஓம் அப்படின்னு எழுதிட்டு சுத்திரம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதிட்டு அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த வெத்தலை தீபத்தை ஏற்றினதால் வந்து எனக்கு பலன் கிடச்சிது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிச்சயமாக வெத்தலை தீபம்ன்றது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீபம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, அதாவது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் வந்து இந்த வெத்தலை தீபம் போட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உண்மையாலுமே நினச்ச காரியம் அது நினச்ச நேரத்தில் வந்து நடக்குது. இது வந்து எனக்கு ஒரு வெற்றி தான். இது நான் வந்து பலன் அடைஞ்சது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எவ்வளவோ நாள் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை. இந்த வந்து எத்தனையோ தடவை வந்து என்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் அப்படி காசு கூட கையில் இருந்தது. அப்போ கூட வந்து என் நிலத்தில் வந்து போர் போடுற வாய்ப்பு எனக்கு ஏற்படலை. இந்த வெத்தலை தீபம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். வந்து முதல் வாரமாக வந்து 4/6/2024 அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அதுவும் தேய்பிறை பிரதோஷ நாள் வந்து அன்னைக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து வெத்தலை தீபம் ஏற்றிட்டு இருந்தேன். ஆனால் நான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தப்போ தான் நான் வந்து வேல் வாங்கிட்டு வந்தேன் திருச்செந்தூர் முருகன் கோயிலேருந்து. அதுக்கப்புறம் மைசூர் போனப்போ வந்து நந்தியும் லிங்கமும் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து முதல் முறையாக 4/6/2024 அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து நான் வந்து குலதெய்வ கலசமும் வந்து பிரிச்சுட்டு வந்து புதுசாக கட்டினேன். அது செஞ்சுட்டு கலச பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். அதே போல் அன்றைக்கி தேய்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறதால நான் வாங்கிட்டு வந்த லிங்கத்துக்கும் நந்திக்கும் வந்து பிரதோஷ நேரத்தில் வந்து நான் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணேன். அதுதான் வந்து நான் முதல் வாரமாக வெத்தலை தீபம் ஏற்றினது. அது வந்து 11 வாரம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். நான் முதல்ல வந்து என் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் முருகப்பெருமான்கிட்ட வேல் அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏற்றி எனக்கு வந்து சொந்த வீடு அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். 11 வாரம் நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். அன்றைக்கி 4 to 6 தேய்பிறை பிரதோஷம். அன்றைக்கி வந்து அந்த பிரதோஷ நேரத்தில் வந்து சிவபெருமான்கிட்டையும் நான் மனசார வந்து வேண்டிக்கிட்டேன். ஏன்னா வாஸ்து பூஜை வந்து சிவபெருமானுக்கு தான் செய்யறது. அந்த வாஸ்து தீபம் வந்து நான் நிறைய நாள் ஏற்றிருக்கிறேன். அப்படி வந்து வேண்டிக்கிட்டேன். அதே போல் விநாயகர் பெருமான்கிட்ட வந்து கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. ஆனால் விநாயகர் தான் வந்து எனக்கு முதல்ல சுழி போட்டு கொடுத்தாரு. ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்ன நாள் வெள்ளிக்கிழமை தான் வந்து நான் வந்து போர் போட, அது திடீர்னு தான் அமைஞ்சது. எனக்கு வர வேண்டிய பணமும் வராமல் இருந்தது. ஆனால் அது திடீர்னு வந்ததும் நான் வந்து போர் போடணும் அப்படின்னு முடிவு எடுத்ததும், அதுவும் எங்கள் நிலத்துக்கு முன்னாடி வேறு சைட்டில் வந்து போர் போட்டிருந்தாங்க. வியாழக்கிழமை அங்கே போய் பார்த்து பேசின உடனே டக்குன்னு அமைஞ்சிடுச்சு. அன்றைக்கே வந்து ஊற்று பார்க்குறவங்களும் வந்து பார்த்து கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து நாங்கள் போர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுவும் வந்து இந்த முருகப்பெருமானே நேரில் வந்து எனக்கு போர் போட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்கே பாருங்கள், இந்த வண்டி வந்து வசந்தம் அப்படிங்கிற போர்வெல் தான் இது. ஆனால் அதில் வந்து முருகருடைய வேல் மயிலோட வந்து நம்மளை வாழ்த்துற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த போர் போடுற இடத்த பார்த்தே இருந்தது. முருகப்பெருமானே வந்து நேரில் போர் அமைச்சு கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. 500 அடியில் தண்ணி வந்துச்சு. ஆனால் நிறைய ஃபோர்ஸாக தண்ணி வந்தது. 680 அடிக்கு மேலே போடவே முடியல. அவ்வளோதான் போர் போட்டோம். அந்த தண்ணியை வச்சு தான் நான் இன்றைக்கி அது வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறேன். அந்த தண்ணிக்கு வந்து நான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாட்டிலில்.
அது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு வந்து அபிஷேகம் செஞ்ச அந்த தண்ணியில் இன்றைக்கி வந்து வேலுக்கு வந்து போர் தண்ணி வச்சு தான் எங்கள் இதில் வந்த போர் தண்ணியை வச்சு தான் வந்து நான் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். இப்படி தான் வந்து முருகப்பெருமான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த முதல் வெற்றி இது. மேலும் மேலும் அடுத்தடுத்த ப்ராசஸ் செய்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறோம். கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டு வேலையும் ஆரம்பிப்போம். அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறோம். இதுதாங்க என்னோடய வெற்றி. முருகப்பெருமானை நம்பி, அது மனசார நம்பி அவரை என்னை கைவிட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முருகா அப்படின்னு நினச்சாவே வந்து எனக்கு வந்து கண் தான் கலங்குறத தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் எனக்கு பேசவே வரல. இப்படி தான் வந்து முருகப்பெருமான் என் வாழ்க்கையிலும் ஒரு நல்லது ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லை, நான் வெத்தலை தீபம் ஏற்றின ஒவ்வொரு வாரத்துலேயும் பாரு இந்த நகை எல்லாம் வந்து நான் பேங்க்கில் வச்சு பல வருஷங்கள் ஆச்சு. இதெல்லாம் கூட நான் இது அன்னன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிற இந்த வெத்தலை தீபம் ஏற்றினதால் வந்து எனக்கு இவ்வளோ நன்மை நடந்திருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. வந்து இந்த வெத்தலை தீபம் காலையில் 6 மணிக்கு தான் வந்து ஒவ்வொரு வாரமும் செஞ்சிட்டு வந்தேன். ஒரே ஒரு வாரம் மட்டும் நைட்டு 8 மணிக்கு செஞ்சேன். அந்த அன்னைக்கு வந்து எனக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால் வந்து 8 மணிக்கு செஞ்சேன். இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, நான் வந்து என்னுடைய வெத்தலை தீபம் 11ஆவது வாரம் வந்து 27/8/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் வந்து 11ஆவது வாரம் வெத்தலை தீபம் ஏற்றி முடித்து வந்து நான் இப்போ வந்து 2 வாரம் ஆகுது. ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்து வந்து நான் வந்து இந்த வெத்தலை தீபம் தொடர்ந்து தான் ஏற்றிட்டு வரேன். இவ்வளோ நாள் வந்து 6 வெத்தலை 6 தீபம் ஏற்றினேன். ஒரு இது 11 வாரம். இப்போ வந்து 6 வெத்தலையை இது விசிறி போல் விரித்து வச்சு இடையில ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி இந்த வாரம் வந்து 2ஆவது வாரம் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சிட்டு வரேன். நான் வந்து இந்த வழிபாடு வந்து என்னுடைய சொந்த வீடு முடிகிற வரைக்குமே நான் ஏற்றணும் அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டியிருக்கிறேன். எனக்கு அடுத்தடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எனக்கு சொந்த வீடு அமைச்சு கொடு முருகா அப்படின்னு நான் வேண்டியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நேற்று வந்து சஷ்டியில் வந்து இன்றைக்கி கந்த சஷ்டி வேல் இருந்தது அப்படின்னா கையில் வச்சுட்டு கந்த சஷ்டி ஒரு முறை படிங்க, இல்லைனா கேளுங்கன்னு சொன்னேன். அதனால் எனக்கு கிடைச்ச பலன் இது. நான் படிக்கலை, நான் கேட்க தான் செஞ்சேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் டெய்லர் வேலை செஞ்சிட்ருக்கிறேன்னு. நேற்று வந்து நான் காலையில் பூஜையை முடிச்சுட்டு அந்த கந்த சஷ்டி கேட்டதுக்கப்புறமா வந்து இந்த ஆர்ட்ரு வந்து எனக்கு கிடச்சது. இது நேற்றே வந்து ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் நேற்று வருமானம் கிடைக்கும். இதுதான் முருகப்பெருமானுடைய அருள் எனக்கு கிடைச்சது. நான் மனசார முருகரை நம்பி வழிபாடு செய்கிறேன். இது மட்டும் இல்லை, இப்போ வேல்மாறல் வந்து நிறைய பேர் படிச்சிட்ருக்காங்க. நான் வந்து இந்த வெத்தலை தீபம் ஏற்றிட்டு அந்த வேல்மாறலை முதல்ல வர 4 வரியை மட்டும்தான் நான் தினமும் படிச்சுட்டு வரேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டைம் கிடைக்கிறதில்ல. நான் அந்த வழிபாடு செஞ்சு முடித்த உடனே காலையிலே வந்து அந்த 4 வரியை மட்டும் 6 முறை படிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். அபிஷேகம் செய்யும்போது வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே செய்வேன். இப்படி தான் நான் வந்து வழிபாடு செஞ்சேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.